ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வெரி வெரி ஸ்பெஷல் டே. என்ன டேனா, இன்னைக்கு வைகாசி விசாகம். அதாவது நம்மளோட முருகரோட பர்த்டே, நம்ம பழனிமலை ஆண்டவரோட பர்த்டே, நம்ம அழகான கடவுளோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு அவரோட ஸ்பெஷல் டே. அன்னைக்கு நான் வந்திருக்கிறது வேல்மாறல்லேருந்து. அதாவது அந்த மகா மந்திரம் இருக்கு இல்லைங்க, அந்த பவர்ஃபுல் வேல்மாறல், அதுலேருந்து வேறு 2 வரிகள் இன்னைக்கு உங்களுக்காக சொல்லலாம் தான். இந்த வரிகளோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, திருப்புகழ் படிக்கிற எல்லாருக்கும் எதிரிகளே இருக்கக்கூடாது, உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் வாழணுமா, இந்த 2 லைனை சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இந்த வரிகளை சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அப்படி எதிரிகள் இருந்தாங்கன்னா வேரோடு எடுத்து கடவுள் அவருங்களை அழிச்சிடுவார், இல்லைனா கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் வச்சிருவார். எதிரிகளே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு பார்த்துக்குங்களேன். ஏன்னா இப்போ எதிரிகள் எங்கே இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டில் இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், நம்ம வியாபாரம் பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்க போகிறீங்களே, காலேஜ் படிக்க போகிறீங்களே, அங்கே கூட நமக்கு எதிரிகள் இருக்கலாம். ஸோ எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ ஆனந்தமாக, எவ்வளோ அமைதியாக இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். உங்களுக்கு வேணுமா? அப்போ இந்த வரிகளை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வரிகள் கோஸ் லைக் திஸ். சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருப்புகழை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. த மோஸ்ட் பவர்ஃபுல் திருப்புகழ். அந்த திருப்புகழில் நிறைய திருப்புகழ் நிறைய விஷயங்களுக்காக எழுதி வச்சது. மன அமைதிக்காக, நிறைய காசு சொத்து பணம் செய்கிறதுக்காக, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி. அப்புறம் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஆஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வர்றதுக்கு, வியாதிகள் நோயிலேருந்தெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்க திருப்புகள் இருக்குங்க. அதனால திருப்புகளை நீங்கள் டெய்லி சொன்னாலே போதும், எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்றது தான் வேல்மாறலில் சொல்கிறாங்க. ஸோ அந்த வேல்மாறல் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லைஃபே கண்டிப்பாக 100% சேஞ்ச் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. சேஞ்ச் ஆகலைன்னா என்னை கேளுங்க, ஏன் சேஞ்ச் ஆகலை, நீ தானே சொன்னேன் அப்படின்னு. கண்டிப்பாக மனசில் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல எண்ணத்தோட, எந்த கெட்ட எண்ணம் இல்லாமல் முருகர்கிட்ட சரணடைஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், வேல்மாறல் சொல்லிட்டு, அவர் உங்களுக்கு என்னான்னு தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் அதை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவார். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ கூட நான் எங்கள் வீட்டில் எப்படி முருகரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன்றது, சின்னதாக ஒரு விளக்கெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணியிருக்கேன், அதையும் போடுறேன். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே? எந்த நாள் இனிமேல் எல்லா நாளுமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய். மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, விருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரு